ஆனா மயனே எப்படா இருக்க? நல்லா சித்தப்பா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. அப்புறம் சித்தி எங்க? ராதா இங்கதான் இருந்தா. ராதா வந்துட்டேங்க. தினேஷ் சித்தி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. சரி சரி நகர்ந்து உட்காரு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னடா குறைச்சல்? ஆமா, ஊர்ல அம்மா எல்லாம் எப்படிடா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா நல்லா இருக்காரு. சரி. இங்க எத்தனை நாள் வேலை? இங்க ஒரு 2 நாள் ப்ராஜெக்ட் முடிஞ்ச பேர் கிளம்பிடுவேன். 2 நாள் என்னடா, நீ 10 நாள் கூட இங்கே இருடா. என்னங்க நான் சொல்றது? ஆமா ஆமா நல்லா இருது. ஓ வீடுறா. யூடியூப் இன்ஸ்டால எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ எப்படிடா இருக்கு? பரவாயில்ல சித்தி. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. நான் புளிக்குழம்பு சமைச்சிருக்கேன், ஒன்னா சாப்பிடலாம். சரி சித்தி. இந்தாங்க, டைம் ஆச்சு, கிளம்புங்க. இன்னொரு ரவுண்டு போயிட்டு போலான்னு பார்த்து. சி, எந்நேரமும் இன்னொரு ரவுண்டு. போதும் போங்க. சரி சீக்கிரமா வந்துடுறேன். பாய் செல்லக்குட்டி. அவரும் வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு. என்ன பண்ணுறது, வர்ற வருமானம் பத்தலை. நானும் ஏதாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தா படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வேலை பண்ணுறது? வாடா தினேஷ். என்ன சித்தி ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னடா பண்ணுறது, உங்கள் சித்தப்பா மட்டும் வேலைக்கு போகிறாரு. அந்த வருமானம் எங்களுக்கு பத்தலை. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. சித்தி எவ்வளோதான் விஷயம். நீங்கள் வேற வீட்லேயே இருந்து சம்பாதிக்கலாம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போட்டால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். வீடியோ எடுத்து போட்டாவா? எப்படிடா? நான் சொல்லித்தரேன் சித்தி உனக்கு. லேடிஸ் வீடியோ போட்டால் தான் இன்னும் லைக்கு கமெண்ட்டு அள்ளி போடும். டேய், அப்போ என்ன வீடியோ எடுத்து போட்டாலும் காசு வருமாடா? ஆமாம் சித்தி, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துலேயுமே போட்டால் அதிக காசு வரும். அப்படின்னா என்ன வீடியோ எடுத்து போடுறா? போடலாம் சித்தி. நீ வேற தள்ளுக்கு முழுக்குன்னு இருக்கியா, உன்னை போட்டுனா லைக்கு டமால் டமால்னு வரும். வாடா, இப்போயே வீடியோ எடுப்போம். சித்தி ஸ்டேரால் இல்லைங்க. சொல். கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அட சித்தி அப்படி இல்லை சித்தி, இப்படி சித்தி. ஜிங்கா ஜிங்கா ரோசா ஜிங்கி சிக்கினி ஜீசா. எப்படி சித்தி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். சித்தி அப்படி இல்லை சித்தி. சித்தி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு சித்தி. அட அப்படியே ரவுண்ட் பண்ணு சித்தி. ஓகே ஓகே. ரோலி. ஆடா சூப்பர் சித்தி. அப்படியே ரவுண்டிங் போடுங்க. பாய். மூஞ்சி திரும்பி சுத்து சித்தி. நல்லா லூசு சித்தி. என்ன சித்தி பண்ற நீ? இப்படிலாம் இருந்தா வீடியோ போ நல்லா கமெண்ட் வருமா? சென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா அப்படின்னு ஒரு ரவுண்ட் போடு சித்தி. போலாமா? ஓகே ரோலிங் சித்தி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐயோ சித்தி, நீ சூப்பரா பண்ணு சித்தி. நம்ம வீடியோக்கு அப்படியே அள்ளி அப்படியே கமெண்ட் லைக் அப்படியே கூப்பிட்டு போகுது சித்தி. அப்படியே இன்னொரு வீடியோ போட்டுக்கலாமா நம்ம? வரலாம்டா. வரலாமா? சரி சித்தி, இது வர சித்தி. சூப்பர் சித்தி. அதேதான் சித்தி. அப்படிதான் சித்தி. சித்தி அப்படியே ஒரு பாட்டு ஒண்ணு போடு சித்தி. அடடடடடடா, பாட்டு ஒண்ணு போடு சித்தி. சித்தி லைக் அல்ல போது சித்தி, ஒரு பாட்டு மட்டும் ஒண்ணு போடு. போடா, எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது. சித்தி நான் உனக்கு சொல்லுவா சித்தி. சொல்லுடா. உன் கண்ணும் உன் தொப்புளுக்கும் லைக்கும் கமெண்டும் அப்படியே அல்லு நல்ல போகுது. லட்சம் இல்லைங்க, கோடியில வர போகுது. அச்சோ. என்னடி இது யூடியூப்ல வீடியோ? என்ன வீடியோ? அதான் யூடியூப்ல போட்டிருக்கிய வீடியோ. அதுவா? அது யூடியூப்ல வீடியோ போட்டா நிறைய காசு வருவாங்க. அதான் தினேஷ் சொன்னா, நானும் வந்து தான் எடுத்து போட்டோம். அதுக்காக உடம்பு அவுத்து போட்டு காமிப்பியா வீடியோல? எல்லாத்துக்கும் இவன் தான் காரணமா? ஏடா இதா, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. என் முகத்துல நிக்காத, வெளியே கிளம்பு ஃபர்ஸ்ட். ஏடா சித்தப்பா, சித்தி அவுத்து போட்டு நிக்க வச்சு வீடியோ எடுப்பியா நீ? போடா வெளியா. ராதா, நாம இருக்கிறத வச்சு வாழணும், அதிகமா ஆசைப்படக்கூடாது. இவ்வளவு இருக்கிறவனுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வச்சுக்கிறவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. நம்ம கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும். எத்தனை ஊர்ல வீடியோ போட்டு ஒவ்வொரு குடும்பமும் பிரிஞ்சு போய் கிடக்கு, அழிஞ்சு போய் கிடக்கு. இந்த மாதிரி நம்ம அசிங்கப்படக்கூடாது ராதா. சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேன்னா சரி ராதா. பசிக்குது, போய் சோறு போட்டு போ.